மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பராபவ வருடம் 2026ஆம் ஆண்டு சித்திரையிலிருந்து 2027ஆம் ஆண்டு பங்குனி வரைக்கும் இருக்கிற ஒரு வருஷத்தைய தமிழ் வருஷத்தைய பலாபலன்கள். இப்போ இந்த சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசி கட்டம், பராபவ வருஷத்துடைய ராசி கட்டம். இந்த பராபவ வருஷத்துடைய ராசி கட்டம் எதை காட்டுது? விவசாயிங்க எப்படி இருப்பாங்க, அரசாங்கம் எப்படி அமையும், மக்கள் எப்படி இருப்பாங்க, மக்களின் மனோநிலை எப்படி இருக்கும், மாணவர்கள் எந்த அளவுக்கு ஃப்ளோரிஷ் பண்ணி வருவாங்க, மார்க்கை எவ்வளோ எதிர்பார்க்கலாம், தமிழ்நாட்டுடைய நிலை என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸு, அப்புறம் வந்து டெய்லி வேஜஸ்ஸு, இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருஷத்துக்கு ரிஷப லக்னம் விழுவுது. ஸோ ரிஷப லக்னம் விழுவுறதுனால வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம். அப்போ காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் அப்படின்றப்ப இந்த லக்னம் விழுவுறது நன்மை. ஓகே, அது வந்து விழுந்தாலும் இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த லக்னாதிபதி விரயம் ஏறியிருக்கார், லக்ன அதிபதி விரயம் ஏறியிருக்கார் அப்படின்றது ஒன்று. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, லக்னத்துக்கு 2இல் குரு, லக்னத்துக்கு 4இல் கேது, லக்னத்துக்கு 10இல் ராகு மற்றும் சந்திரன், 11இல் 3 பேர் புதன் செவ்வாய் மற்றும் சனி 3 பேர் இருக்காங்க. அடுத்தபடியாக 12இல் சூரியன் மற்றும் சுக்கிரன் இருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் யார் எந்தெந்த காலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. லக்னம் அப்படின்றது சந்திரனுடைய முதல் காலில் உட்காந்துருக்கு. லக்னம் அப்படின்றது சந்திரனுடைய முதல் காலில் உட்காந்துருக்கு. அப்புறம் சூரியன் அப்படின்றது கேதுவினுடைய முதல் கால். ஸோ சூரியன் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. அப்புறம் சந்திரன் அப்படின்றது இது வந்து நவாம்ச கட்டம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு கால் ஏறி இருக்கார். அப்போ சந்திரன் ராகு கால் ஏறி இந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்புறம் செவ்வாய் காலில் உட்காந்துருக்கார். செவ்வாய் 3ஆம் காலில் உட்காந்துருக்காரு. அப்புறம் வந்து குரு கால் 2ஆம் பாதம், குரு கால் 2ஆம் பாதத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். சுக்கிரன் கால் ஏறி இருக்கார், நல்லது. பட் 3ஆம் இடத்துல போயிட்டார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சனி செவ்வாய் கால், ராகு கால், கேது கால். சனி செவ்வாய் காலில் இருக்கார், முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ பாருங்கள், இந்த லக்னாதிபதி அப்படின்ற ஒரு சுக்கிரன். ஓகே, குட். லக்னாதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி 6ஆம் அதிபதி, லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வருவது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரியை காட்டுற கடன், ரோகம், வியாதி, வம்பு வழக்கு, புகார், இதெல்லாம் சொல்கிறது 6ஆம் இடம். அதாவது ஒரு மறைவு ஸ்தானம். லக்னாதிபதினா மதிப்பு மரியாதை உயர்றது, ஒரு ஸ்டேட்டஸ், இதெல்லாம் காட்டுறது சுக்கிரன் அப்படின்ற லக்னாதிபதி. இப்போ இந்த லக்னாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களையும் சொல்கிற, இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிற சுக்கிரன், பெண்கள் அப்படின்ற சுக்கிரன், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12இல் மறைஞ்சிட்டாங்க. லக்னாதிபதி 12ஆம் வீடு ஏறி இருப்பது உகந்தது அல்ல. 6ஆம் அதிபதி 12ஆம் வீடு ஏறி 6ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றது தெரியுது. சரி, ரைட். இப்போ அடுத்தபடியாக என்ன, இப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்து அதிபதி சுக்கிரன் அப்படின்றது இருக்குது. அட் தி சேம் டைம் இந்த சுக்கிரன் விரயம் ஏறி இருக்கார். சுக்கிரன்னா பெண்கள், அதே மாதிரி எதிரி. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் சூரியன் செயல்படுவார். சூரியன் இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, வர்க்கோத்தமம் அடைந்து இருக்கார். சூரியன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது என்ன அப்படின்னா சுக்கிரன் அப்படின்றது. ஆக சுக்கிரன் கால் ஏறி இதுக்கு 7இல் உட்கார்ந்துருக்கார், அதை வந்து பார்க்குறோம். அப்போ சூரியனுக்கு 7இல் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார் அம்சத்தில் அப்படின்ற பார்க்க. அம்சத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாக நிகழும். கவர்மெண்ட் அதை தடுக்க பார்க்கும். அட் தி சேம் டைம் அந்த விக்டிம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
அந்த அஃபெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டத்துலேயோ அல்லது மற்ற சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஜெயிலுக்கு தள்ளப்படுவார்கள், சிறைவாசத்துக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது. அட் தி சேம் டைம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் கால் ஏறி இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனங்களை சொல்கிறது. அப்போ வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஒரு வருடம் பராபவ வருடம் பூரா வண்டி வாகனங்கள் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 சக்கரங்களுக்கும் அதிகமாக கொண்ட சக்கர வண்டிகள் நிறைய இடத்துல கவிழுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் மாரகாதிபதிகள், பாதகாதிபதிகள், அவயோகிகளுடைய தசாபுத்திகள் வருது, அது எப்படி வந்து 9ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் வண்டி வாகனத்தோட சேர்க்கை பெறுது அப்படின்றத வச்சு தான் இதை நம்ம சொல்ல முடியும். ஸோ எல்லாத்துக்கும் இது நடக்குமா அப்படின்னா, உலகத்தில் இதெல்லாம் நடக்கும், எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லக்னாதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு ஈல்டு எடுக்க முடியாது. அடுத்து விவசாயிகள் அப்படின்னு எடுத்த புதன் பகவான், இவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு நம்ம இங்கே கணக்கெடுக்கிறோம். ஆக இவர் யாருன்னா லக்னத்துக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த பயிர் கடன் தள்ளுபடி இது மாதிரியான விஷயங்கள் நடக்குமானா, விவசாயிகள் 11ல் நீசமாயிட்டாங்க. ஸோ பெரும் போராட்டங்களுக்கு பிறகுதான் விவசாயிகள் தங்களுடைய ஆசைகளை, தாங்கள் வாங்கி இருக்கின்ற ஒரு சில கடன்களை அடைக்க நேரும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வர்றோம். அடுத்த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய கிளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது இருக்குது. போர்கள் மூழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆகும்னா மக்கள் தர்ணாவில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே புதனோடு இளைஞர்கள் அப்படின்னா புதன், இளைஞர்கள் அடலசன்ஸ் இவங்கெல்லாம் புதன். செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்க்குணம். அடுத்து சனி அப்படின்னா மக்கள். அப்போ மக்கள் போராட்டத்தில் குதிக்கக்கூடிய, இளைஞர்கள் போராட்டத்தில் குதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் யாருக்கு அடி விழுவும் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான். இந்த புதன் பகவான் இங்கே புதன் பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதக அமைப்பில் சனி தன்னுடைய சனி கால்லையே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி செவ்வாயும் சனி கால், புதனும் சனி கால், எல்லாருமே சனியினுடைய காலில் தான் உட்காந்துருக்காங்க. சனின்னா வறுமை, போராட்டம், செவ்வாய்னா போராட்டம். அப்போ வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி அப்படின்றது தன்னை வருத்திக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஊருக்குள்ளே நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்ல வர்றோம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதினா வாக்கு, குடும்பம், அப்புறம் வந்து பணவரவு, இதெல்லாம் சொல்கிறது 2. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வருவாய் அப்படின்றது 2. இந்த கவர்மெண்ட்டுக்கு வருவாய் குறைய வாய்ப்பு இருக்குது. புதன் நீசமாயிட்டார், சனியினுடைய காலில் சேர்ந்துருக்கார். ஸோ கவர்மெண்ட்டுக்கு 5னா கவர்மெண்ட்டு, நினைப்பு, ஆசை, இதெல்லாம் 2 அப்படின்றது வருவாய். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு அதிகமாகும். இந்த வருடம் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு அதிகமாகும், மக்கள் வரிப்பணம் அதிகமாக செலவாகும். அதே மாதிரி 2ன்றது வாக்கு, வாக்குஸ்தானம் அப்படின்ற இந்த அதிபதி, வாக்குஸ்தான அதிபதி புதன் பகவான் நீசமாக இருக்கிறது. அட் தி சேம் டைம் உத்திரட்டாதியில் 4ஆம் பாதத்தில் சனி பகவானுடைய பாதத்தில் புதன் பகவான் உட்கார்றது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மறு தேர்தலுக்கு உண்டான, ரீஎலெக்ஷனுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இங்கே சூரியன் அப்படின்னா ஆளுமை. இந்த சூரியன் ஆளுமை அப்படின்றவருக்கு பின்னாடி புதன் உட்கார்ந்துருக்கார். இந்த புதன் தான் இந்த லக்னத்துக்கு 2 மற்றும் 5 கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டில் ஸ்டெபிலிட்டி அப்படின்றோம் இல்லைங்களா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் அமைய வாய்ப்பு இல்லை. அதனால் ரீஎலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன். சந்திரன் சதயம் ராகு கால் ஏறி உட்கார்ந்துருக்காரு. அட் தி சேம் டைம் ராகுவும் ராகு கால் ஏறி உட்கார்ந்துருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ராகு அண்ட் தென் சந்திரன் அப்படின்னு. ஸோ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி அப்படின்ற சந்திர பகவான் இந்த இடத்துல சரியில்லாத இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படின்ற ஒரு ராகு காலில் உட்காரும் பொழுது பெரிய அளவிலான மக்கள் மனோநிலை, இந்த மனம் அப்படின்றது தான் இருக்கிறது. லக்னத்துக்கு 3 அப்படின்றது போக்குவரத்தை சொல்கிறது, அதே மாதிரி அண்டை அயலார்களை சொல்கிறது, மக்கள், அதோட ராகு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் நிறைய ஆசைகளில் மூழ்குவார்கள். இது நடந்துடும், அது நடந்துடும், அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், நிறைய மூழ்குவாங்க. ராகு சந்திரன் இந்த சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கேது தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கறது, அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இங்கே விழுவுறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் தன்னுடைய மனோநிலையை மாற்றிக்கொள்வார்கள். ஃபஸ்ட்டு ஒரு மனோநிலையிலிருந்து ஒரு பிரச்சனையே தீர்வு காண நான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனோநிலையை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நீர்கிரகம் சந்திரன், நீர்கிரகம் சந்திரன். அப்போ இது வந்து மலைப்பகுதி கும்பம் அப்படின்றது ரொம்ப உயரமான லாஃப்ட் ரூஃப் லைஃப் பெரிய அளவிலான ஒரு கும்பம் அப்படின்றது. இந்த ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, அப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி மலைகள், மலைத்தொடர்ச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற ஒரு சில இடம், அந்த இடத்துலலாம் சனி பகவான் சனியினுடைய காலில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் ராகு பகவான் தன் சுயகாலில் உட்கார்ந்து சந்திரனுக்கு கால் கொடுத்ததுனாலையும் பார்த்திங்கன்னா பெரிய பேரழிவுகள் ஏற்படும். நீரால் பெரிய பேரழிவுகள், மலைகளில் மண்ணரிப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறோம். அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுடைய நிலை ராகு கால் 4ஆம் பாதம் ஏறி இருக்குது அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா சந்திரன் இங்கே பார்த்திங்கன்னா மீனத்தில் உட்காந்துருக்கார். அதனால் கடல் சார்ந்த இடம், கடல் உள்வாங்கிறது, அதே மாதிரி கடலால் பல பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரன் அப்படின்றவர் வந்து ராகுனுடைய கால் ஏறி இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ராகு மற்றும் சந்திரன் இது சேரும் பொழுது மக்கள் வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து ஏமாறுவார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கார். ராகு கேதுக்களுக்கு உள்ளவே எல்லாருமே அடங்கிட்டாங்க. இந்த வருடம் தொழில் முனைவோர்களுக்கு சிறந்த வருடம் இல்லை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் உண்டாகும். இந்த இண்டஸ்ட்ரியை மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் மூடிட்டு போகிறது நல்லது. மூடிட்டு போயிடலான்ற நிலமையில் இருப்பாங்க. ஸோ அவரவருடைய சுயஜாதத்தை பார்த்து நம்ம வந்து நேரம் நடத்த முடியும், நல்ல டைம் இருக்குன்னா வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா மூடிட்டு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. இந்த ராகு கேதுக்களுக்குள்ளே எல்லாருமே அடங்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எதை கொடுக்குதுன்னா காலசர்ப்ப தோஷத்தை கொடுக்குது. ஆக இந்த வருட ஆரம்பமே காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே மாட்டிருக்கு. இதை நிறைய ஜோதிடர்கள் சொல்லாமல் விட்டுறாங்க. ஸோ இந்த ராகு கேதுக்களுக்கு காலசர்ப்ப தோஷத்துக்கு உள்ளே மாட்டிருக்கிற இந்த விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம், குடும்பம், அரசியல் எதிலையும் ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும். ரிப்பீட்டபிலிட்டி அதிகப்படுத்தும். பிரம்மாண்டத்தை கொடுத்த மாதிரி கொடுத்து பீஸ் பிடிங்கி விட்டுரும். இதையெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவில் மாட்டிக்கிச்சு இந்த லக்னம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் சுக்கிரன் லக்னாதிபதி அப்படின்றவர் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் சந்திரன் கால் ஏறி இருக்குது. அந்த சந்திரன் ராகுவின் காலில் ராகுவோடு சேர்ந்துருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது நடக்கும் அப்படின்றது சொல்கிறோம் இங்கே. அதே மாதிரி போக்குவரத்து, ராகுன்னா போக்குவரத்து. ஸோ இந்த போக்குவரத்து, ஸ்பெக்குலேஷன்ஸ், இந்த மாதிரியான துறைகளில் முதலீடு செய்கிறவங்க பார்த்து முதலீடு செய்யணும் அப்படின்றத நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திக்கிறோம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 4இல் கேது, இதுக்கு உண்டான பலனை நம்ம சொல்ல போகிறோம். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்றது சூரியன் விரயமேறி இருக்கார். அப்போ சிம்ம ராசி, சிம்ம லக்னம்
அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே பலத்த அடி இருக்கும். இது இன்றைய நாள் காலகட்டத்துக்கு சிம்மராசியை கொண்ட தலைவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அட் தி சேம் டைம் சிம்ம ராசிக்காரன் மற்றவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா பெண்களால் பிரச்சனை. சிம்மராசிக்காரங்க இந்த வருடம் பெண்களால் பிரச்சனை, வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம், போக்குவரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அட் தி சேம் டைம் இந்த கேது உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படின்னு, கேதுன்னா இழுபறி, கேதுன்னா பெரிய அளவிலான தடையை உண்டு பண்ணுறது அப்படின்றது. ராகு அப்படின்னு கொடுத்துருவார், எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ, கடைசியில் பீஸ் பிடிங்கி விட்டு போயிடுவார். ஆனால் கேதுன்றது ஞானத்தை புகட்டுவார். ஆக இந்த கேது எங்கே இருக்கார் பாருங்கள், லக்னத்துக்கு 4இல் கேது சுயசாரம். இந்த வீட்டு அதிபதி சூரியன் லக்னத்துக்கு 12இல். ஒரு வருஷமும் சூரியன் இங்கே தான் இருப்பார், அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் லக்னம் மாறும், அப்போ பலன்கள் மாறுது. அப்போ இதுக்கு உண்டான பலன் பதவி அப்படின்னு சொல்கிறது, ஆளுமை அப்படின்னு சொல்கிறது, இதில் பெரிய தடை இருக்கும், இழுபறிகள் இருக்கும். மக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று பண்ணி தொலைங்கடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி சனி பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் எல்லாம் இருக்கனால எதையா ஒன்று பண்ணி எவனா ஒருத்தன் ஆட்சியை பிடிச்சி தொலை, ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான நிலை வரும் அப்படின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதன் அப்படின்றது, இந்த ராகு அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்து ஏன் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா, புதன் அப்படின்னா வாக்குஸ்தானாதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, கவர்மெண்ட் அமையிறது நீசம். அப்போ கவர்மெண்ட் அமையிறது நீசமாக இருந்தாலும் புதனுடைய காலில் போகாமல் சனி காலில் இருக்கிறனால மக்கள் எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு இந்த ஆட்சி அமையும். சரி, இந்த ஆட்சி நிலைக்குமா? அடுத்தது சரி, இந்த ஆட்சி அமையும்னு சொல்லிட்டீங்க, இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், மக்கள் இங்கேயும் லக்னத்துக்கு 5இல் உட்காந்துருக்காங்க, இது பகை வீடு. அப்போ சனி பகவான் இங்கே பார்த்திங்கன்னா உட்காந்து தன்னுடைய 4 1 2 3 4 இந்த இடத்துல 1ஆம் சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியை பற்றி பார்த்துட்டோம். 4ஆம் அதிபதி இங்கே சூரியன் போய் உட்காந்துட்டார், சூரியன் கேது கால் மெகன். இந்த சூரியன் அப்படின்ற கவர்மெண்ட், சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் சுக்கிரனால் பாதிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சுக்கிரனோடு சேர்ந்து கேது கார் வாங்கியிருக்கார். அப்போ சுக்கிரன் என்ன கால் வாங்கியிருக்காரு, சுக்கிரன் கால் வாங்கியிருக்கார். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அமையறதுல பிரச்சனை, அமைந்தாலும் நிலையற்ற தன்மை, ஸ்டேபிள் கவர்மெண்ட் வராது அப்படின்றது தெரியுது. அடுத்து யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 50 வயசுக்கு அதிகமாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாடி செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. பாடி செக்கப் பண்ணிக்கிறது, ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. அவர்களுக்கு இந்த உடல் உஷ்ணத்தால் மூல நோய்கள் வருவதற்கு, ஆண்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு மூல நோய்கள் அதிகப்படுத்தும். இந்த வருடத்தில் மக்களுக்கு, ஆண்களுக்கு அதிகமான மூல நோய்கள் வர்றது, மஞ்சக்காமாலை தாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும். அட் தி சேம் டைம் இந்த இடத்துல 6ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கனால ஏன் இதை சொல்கிறோம், அது சூரியன் இருக்கார், விரயமானாலும் உச்சம். ஆக அவர் கேது கால் அமைந்திருக்கிறார், கேது லக்னத்துக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது வியாதிகளை கொடுப்பார். சுக்கிரன் அப்படின்றனால பார்த்தீங்க அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்துகிறோம். ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தலையில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றோம். ஸோ இது இந்த 40-50 வயதை கடந்த ஆண்களுக்கு உண்டாகும் பிரச்சனைகள். சரி, இப்போ பெண்களுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னா எக்ஸாக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா பால்வினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்ஸ் தள்ளி போகிறது, நிறைய பார்த்திங்கன்னா பிரசவங்கள் சமர்ப்பிக்கும் டயத்தில் பெண்கள், தாய்மார்கள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா உயிரிழக்கும் படியான பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், டொமஸ்டிக் வயலன்ஸில் ஆரம்பித்து, டவுரியில் ஆரம்பித்து, வெளியே பெண்களுக்கு எதிரான
தேவையற்ற ஸ்டாக்கிங்ஸு, புல்லிங்ஸ் நடக்கிறது, இது மாதிரி எல்லா வகையான பிரச்சனைகளையும் இந்த வருடம் சந்திக்க இருக்கும் அப்படின்றது தெரியுது. சுக்கிரன் காலிலே இருக்கிறனால முன் வந்து சொல்லுவாங்க, பெண்கள் முன் வந்து சொல்லுவாங்க. சனியினுடைய காலில் இருக்கிறதுனால, நீதிமானுடைய காலில் இருக்கிறதுனால, லக்னத்துக்கு 11 சனி இருப்பதாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீர்ப்பு வந்து வரும். அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான ஒரு சில சட்டங்கள் இயற்றப்படும் அப்படின்றது இருக்குது. மிக கடுமையான சட்டங்கள் இயற்றப்படும் அப்படின்னு. அட் தி சேம் டைம் 12ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது. அப்போ அந்த ஏற்றுமதி இறக்குமதியை 12 சொல்லலாம். மருத்துவத்துறை அப்படின்றது 12. தன்வந்திரி அப்படின்ற சூரிய பகவான் லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதி ஆகி 12இல் அமர்வது மருத்துவமனையில் பெரிய அளவிலான மாற்றங்கள். இதுக்கெல்லாம் வந்து மருந்தை கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் எய்டு கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான மற்ற ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. அப்போ டெவலப்மெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்க்கலாம். மருத்துவமனை சார்ந்த துறையில் டெவலப்மெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல. லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதியாகி சூரிய பகவான் ஞானக்காரகன் என்ற கேதுவினுடைய காலில் அமர்ந்து விரயத்தில் அமர்ந்தாலும் 6ஆம் அதிபதி லக்னாதிபதியினுடைய காலில் அமர்வதால் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். எல்லா புற்றுநோய்க்கும் கண்டுபிடிக்கப்படுமான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படும். அதே மாதிரி சூரியனோடு சுக்கிரன் சேர்வதால் அற்ப மழைகள் மட்டுமே வரும், பெரிய அளவில் மழை வராது என்றது தெரியுது. அடுத்து இந்த ராகு பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக சுக்கிரன் மற்றும் சூரியனை பார்க்கிறார். அப்போ ராகு சூரியனை பார்க்கிறார். சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது கால் வாங்கியிருக்கார், ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படின்றது. இப்போ ராகு கால் வாங்கி தன்னுடைய பார்வை 3ஆம் பார்வையாக செலுத்தும் இடமானது விரயஸ்தானம் ராகு அப்படின்றது. அப்போ இந்த சுங்கச்சாவடிகளில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறது, போக்குவரத்தில் பிரச்சனைகள், போக்குவரத்து துறையில் பல அபரிவிதமான எதிர்பாராத கண்டிஷன்ஸ், பெனாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாகி ராகுவினுடைய கால் ஏறி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் கட்டாயமாக்கப்படும். ஹெல்மெட் போடாமல் வெளியே போக முடியாது, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. 2 பேர் இல்லை 4 பேராக கூட ஹெல்மெட் போட்டு தான் போகணும், இல்லைன்னா ஸ்பாட் ஃபைன், எப்போனாலும் கட்டலாம் கிடையாது, இப்போவே கட்டணும் அப்படின்னு வண்டியை ஜப்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் அதிகம். அதற்கு தகுந்தாற் போல் அமுல்படுத்தப்படும் பல சட்டங்கள் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். ஏற்றுமதி இறக்குமதியில் இழுபறிகள் நீடிக்கும். சரியான ஏற்றுமதி இறக்குமதி ஈக்குலிபிரியத்துக்கு வராமல் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு பெரிய திட்டங்களை எல்லாம் எடுக்கும். அப்புறம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பார்ட்னர், கூட்டணி, இதெல்லாம் சொல்கிறது 7ங்க. இந்த கூட்டணின்னு சொல்கிற செவ்வாய் பகவான் விரையாதிபதி, ரெண்டுமே அவர் தான். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு லாபத்தில் உட்கார்ந்தாலும் சனியினுடைய காலில் உட்கார்ந்துருக்கார். இந்த லக்னம் ஸ்திரலக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். இதில் இந்த லக்னத்துக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதிகள், இந்த லக்னத்துக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதிகள் மாரகாதிபதிகள். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஆக பாதகாதிபதியோடு செவ்வாய் பகவான் சேருகிறார். இதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ செவ்வாய்னா ரத்தம், பாதகாதிபதிகளை சேர்ந்திருக்கார். அதே சமயம் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் நீசமாகிறார். அப்போ இளைஞர்களுக்கு தேவையற்ற பழக்க வழக்கங்களால், சில வஸ்துக்களால் இரத்தத்தில் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இளைஞர்கள் போராட்டத்தில் குதிக்க வாய்ப்புண்டுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே லக்னத்துக்கு 7 கூட்டாளிகள் அப்படின்றது. 7 அப்படின்னா பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7 அப்படின்றது நமக்கு ஆப்போசிட் அப்படின்றது.
ஆக இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, 12ன்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, வெளிநாட்டு வருமானம், இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, சனியின் கால் ஏறி இருக்கார். செவ்வாய் சனியின் கால் ஏறி இருக்கார். இதிலேருந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, சனி பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதியின் கால் ஏறி இருப்பதால் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அண்ணன் தம்பி விவகாரம் பிரச்சனைகள் அதிகமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனியினுடைய கால், சனி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதகாதிபதினு சொல்லப்பட்ட மாதிரியே லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் சனி பகவானே. ஸோ 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதியினுடைய காலில், பாதகாதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதியினுடைய காலில் லக்னத்துக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி இருப்பது சிறப்பு அல்ல. ஒரு வகையில் சிறப்பென்றாலும் ஒரு வகையில் சிறப்பு அல்ல அப்படின்றத பார்க்குறோம். அட் தி சேம் டைம் இந்த வீட்டு அதிபதி குரு பகவான் இங்கே இருக்கார். ஸோ இந்த இடத்துல குரு பகவான் அப்படின்றது இருந்து தன்னுடைய பாதகாதிபதி 2இல் இருக்கிறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகிறது, வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காட்டுறோம். ஏனென்றால் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி மாரகாதிபதி 2இல் அமர்ந்திருக்கிறார். வாக்கு ஸ்தானம் கெட்டது, மேனிஃபெஸ்டோவில் சொன்னபடி நடந்துக்க முடியாது அப்படின்றது, நிதிநிலை அப்படின்றது. ஸோ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக குரு வருவதால் வங்கிகளில் தீப்பற்றக்கூடிய, வங்கிகளில் காற்றால் ஏதாச்சும் பிரச்சனை வர்றது, மின்சார வெடிப்பு, அதனால் வங்கிகளில் பிரச்சனை வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குரு அப்படின்றது ஃபினான்ஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக அந்த வட்டிக்கு விட்றவங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் தேவை, கவனம் ரொம்ப முக்கியமாக தேவை. அப்புறம் குழந்தைகள், மாரகாதிபதி குழந்தைகள் அப்படின்றனால குழந்தைகளுக்கு இது வீடு புதனுடைய வீடு, புதன் நீசமாயிட்டார். அப்போ புதன்னா கேஜெட்ஸ். ஸோ குழந்தைகளுக்கு அதிகமாக கேட்ஜெட்ஸை கொடுக்காதீங்க, குழந்தைகளுக்கு அதிகமாக கேட்ஜெட்ஸை கொடுக்காதீங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, வெடிச்சிருச்சு, கையெல்லாம் எரிஞ்சு போச்சு குழந்தைகளுக்கு. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இதை நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயம். குழந்தைகளுக்கு காற்றால் பரவும் ஒரு சில நோய்கள், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். காற்றால் பரவும் நோய்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த இடத்துல குரு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு. ஸோ மேனேஜ்மெண்ட்டு பெரிய அளவில் இருக்காது. கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியோடைய மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இடத்துல பெருசாக இருக்காது. குரு தன் குரு காலில் தான் உட்கார்ந்துருக்காரு. குரு இப்போ உச்சமடைய போகிறார். அடுத்த குரு பயிற்சியிலிருந்து உச்சமடைய போகிறார். குரு உச்சமடையும் காலம், குருனா தங்கம், மஞ்சள், இதனுடைய விலை தாறுமாறாக ஏறும். ஸோ தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படின்னா இப்போ வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம வாங்கலாம், 8ஆம் மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம், ஆடி முடிஞ்சு அப்படின்ட்டு ஆடிக்கு முன்னாடி போய் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நேரத்தில் அதிகமான விலை இருக்கும். இதை வந்து நம்ம மறுபடியும் பதிவு பண்ணுறோம். அட் தி சேம் டைம் குரு பகவான் இப்போ ஆரம்பத்தில் இங்கேருந்து சந்திரனையும் குரு ராகுவையும் பார்க்குறார். குரு இந்த இடத்துல பெயர்ச்சி ஆகிட்டா சனி செவ்வாய் புதனை பார்ப்பார். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக இவர்களை பார்க்கிறார். வேறு 5, 7 யாரும் இல்லை. ஸோ தட்ஸ் டசன்ட் மேட்டர். ஸோ குரு பெயர்ச்சிக்கு பிறகு இங்கே சனி செவ்வாய் புதன் இருக்காங்க. இந்த புதன் போயிடுவார், செவ்வாய் போயிடுவார். குரு சனியை பார்க்கிறார். குரு தன்னுடைய காலில் அமர்ந்து சனி பகவானை பார்க்கும் பொழுது புதிய நீதிபதிகளின் நியமனம், சட்டத்தில் மாற்றம், இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதகாதிபதியை குரு பார்ப்பதாலும், குரு தன்னுடைய மாரக ஸ்தானாதிபதியினுடைய, அதாவது குருவினுடைய காலிலே அமர்வதாலும் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் பலத்த அடிகள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி பசங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு மேற்கல்வி அப்படின்னு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் கம்மியாகும் இந்த முறை அப்படின்றது. நிறைய காலேஜ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு அந்த காலேஜை நடத்த முடியுமான்ற அளவுக்கு கொண்டு போக பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். குருனா கல்வி, புதன்னா வித்யாகாரகன், அவரும் ஒரு வகையில் கல்விக்கு கொடுக்குறாரு. இந்த இடத்துல நீசமாயிடுறார்.
அடுத்து இங்கேன்னு வந்தாலும் கூட பெரிய நல்ல இடத்துல குரு பகவான் இல்லை அப்படின்றது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் மாறி கடைசியில் ராகு கேதுக்கள் மாறி அமர்வார்கள். இந்த வருட கடைசியில் வந்து ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஸோ கேது பகவான் லக்னத்துக்கு 4ல் இருக்கும் வரை அமையப்பெற்ற சட்டமன்றம் கலைக்கப்படும். இது மாறினா கலைக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா ரீஎலெக்ஷன் வச்சு கொண்டு போகணும். ஏன்னா பதவி 4ன்றது பதவி. இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் இங்கே இருக்கார், கேதுவினுடைய காலிலேயே அமர்ந்திருக்கார். அப்போ 4ஆம் வீடு பதவி ஸ்தானம், பதவி பறிப்பு அல்லது பதவி ஏற்பதில் சிக்கல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி லாபாதிபதி ரெண்டுமே நல்ல அதிபதிகளானாலும் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ப்ளஸ் 11ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி 2ஆம் வீடு செல்வது நல்லது அல்ல. குடும்பங்களில் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம். ஸோ மறைவு ஸ்தானாதிபதி மறைவதே ரொம்ப நல்லது. குடும்பஸ்தானம் பணவரவு ஸ்தானத்தில் இருக்கிறனால மக்களுக்கு இந்த லிவிங் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து குறையும். ஸோ பண இருப்பு கை இருப்பு அப்படின்றது கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபத்தை மக்கள் எதிர்பார்த்தபடி எந்த ஒரு தொழிலும் எடுக்க முடியாது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு 9 மற்றும் 10 அதிபதி சனி பகவான் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இந்த விஷயத்தில் தொழிலதிபர்கள் வேலைக்கு போகிறவங்க எங்கேயும் ஷிஃப்ட் ஆகாதீங்க. எது நடந்தாலும் அதை அங்கேயே இருந்து சமாளிக்க பாருங்கள். அதுதான் நன்மையை பயக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி இதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பதிவிடுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.